ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் விலாக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா நம்ம ஜென்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய ஜென்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பார்க்காதனா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் பின்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அசிங்கமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இந்த வண்டியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி நம்ம விட்டாச்சு. இந்த வண்டிக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச வண்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோதான் ஹைஃபையாக அப்கிரேடட் கார் வச்சுருந்தாலும் எனக்கு இந்த ஜென் மேலே ரொம்ப ஒரு கண் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜென்னுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வண்டியை பட்டறையில் விட்டாச்சு. விட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதம் நம்ம வண்டியை வேலை செஞ்சிட்ருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த டைம் நம்ம யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பட் அதோட கிளிப்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், A to Z ஃப்ரெண்ட்ஸ். அந்த பின் டு பின் ரிஸ்டோரேஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லாமே புதுசாக மாற்றியாச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிச்ச வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்டில் ஒரு குட்டி விநாயகர் இருக்கும். அந்த விநாயகர்களில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வண்டியை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லக்கி. ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னால். என்னென்னா, இந்த வண்டியை நான் ஃபஸ்ட்டு வாங்கி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 20 days கேப்பில் இந்த வண்டியை நான் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நானே அவங்களுக்கு கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வண்டியை கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 month கழிச்சு அவங்களே எனக்கு கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி வண்டி சும்மா தான் இருக்குது, நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செயின் வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் வாங்கின செயின் வச்சுருந்தேன். அந்த செயினை திருப்பிட்டு அப்போ தான் வெளியே வர அவங்க கால் பண்ணாங்க. அப்படியே யூட்டர்னை போட்டு போய் வச்சுட்டு இந்த கார் தூக்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் கொடுக்கும்போது ஒரு 3000 கிலோமீட்டர் சர்வீஸில் தான் கொடுத்தோம். 3000 கிலோமீட்டர் மீன்ஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து 3000 கிலோமீட்டர் கூட ஓட்டலை, அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ண கொடுத்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி வச்சுருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி நான் கேட்குறேன். என்னென்னா, இப்போ நான் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக A to Z வேலை செஞ்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ செலவாகிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கார் இருந்தாலும் அதை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, யாராச்சும் நீங்கள் ஜென்னு வச்சுருந்தாலும் அதுக்கு ஸ்பேர் குடிக்கக்கூடிய ப்ளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜென்னுக்கு ரொம்ப டஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வேலை செய்யும்போது அந்த என்னமோ சென்சார்ன்றாங்க, இதுன்றாங்க எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு உக்கடம் பழைய மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பொருளாக கலெக்ட் பண்ணி அப்படியே நம்ம போட்டிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்னில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த ஸ்டேரிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம டயர் வந்து பழைய டயருங்களா, அது வந்து ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்தனால அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது டயர் போட்டிருக்கோம். பச்சை தண்ணி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சொல்லுவாங்க ஜென்னோட ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணிம்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காரில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு ஜம்முன்னு பண்ணியாச்சு. சீட் கவரு, ஆடியோ சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து எல்இடிங்கிற பாரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், அது எல்லாமே போட்டு பட்டை கலப்புது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்க கம்ப்ளீட்டாக A to Z அவங்களுக்கு வந்து நம்ம ஜென்னோட ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ ரிவ்யூ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் 300 பேர் 400 பேர்னு பார்க்குறீங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து வீடியோ கண்டினியூவாக போடணும் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் வாஷ்க்கு விட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாம் பூஜை போட்டுட்டு வண்டியை எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.